நம்ம கதைகள் ஏஐ சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம், நான் உங்கள் தாரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஸ்ரத்தையும் பொறுமையும் வெற்றி பெறும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. கதையின் பெயர் உண்மையான நண்பன். ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு நெருங்கிய நண்பர்கள், ராஜு மற்றும் குமார், வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒருவரையும் விட்டுக் கொடுக்காமல் எப்போதும் ஒன்றாகவே இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் காட்டிற்கு சென்றனர். காட்டில் நடக்கும்போது திடீரென ஒரு பெரிய கரடி அவர்களை நோக்கி வருவதை ராஜா பார்த்தான். கரடியை பார்த்த ராஜா பயந்து போய் அருகிலிருந்த மரத்தில் ஏறிக்கொண்டான். ஆனால் குமார் ஏறத் தெரியாதவன். அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் மண்ணில் படுத்துக் கொண்டான். கரடியை நோக்கி மூச்சை தடுத்து உடல் அசைவில்லாமல் படுத்துக் கொண்டிருந்தான். கரடி குமாரை சுத்தி பார்க்க அவன் இறந்து போய் விட்டானா என்று யோசித்தது. சிறிது நேரத்தில் கரடி குமாரை எந்த ஆபத்துமின்றி விட்டுவிட்டு சென்று விட்டது. ராஜு மரத்திலிருந்து இறங்கி வந்தவுடன் குமாரிடம், கரடி என்னை கேட்கவில்லை, ஆனால் அது உன் காதில் என்ன சொன்னது என்று கேள்வி கேட்க, குமார், உண்மையான நண்பன் துன்பத்தில் உள்ள போது உன்னை விட்டு ஒதுங்கிவிடக் கூடாது என்று கரடி சொன்னது என்று பதிலளித்தான். கதையின் போதனை: உண்மையான நண்பன் எப்போதும் நம்முடன் இருக்கும், குறிப்பாக நெருக்கடியில்.